உண்மையாக ராஜராஜ சோழனை தமிழ் மன்னர் அப்படிங்கிற அடிப்படையிலும் சோழ மன்னர் தமிழர்களுடைய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நபருங்கிற அடிப்படையில ஒரு வாளேந்தி நின்று தமிழர்களுக்கு என்ற ஒரு பெரும் நாட்டை சோழ பேரரசை கட்டமைத்து உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்தவர் ராஜராஜன்கிறத நம்ம பதிவு செய்யறோம். அவ்வளவுதான். இது இவர்களுக்கு எரிகிறது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி, பிபிசி டாக்குமெண்ட்ரி இருக்கும், அது இப்பவும் இருக்கு, இங்க ஆங்கிலத்துல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை பத்தியும் சோழர்களை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல அவன் அந்த வெள்ளக்காரன் பிபிசி டாக்குமெண்ட்ரியில பேசுறவனே என்ன சொல்லுவான், சோழர்களுடைய அந்த ஐம்பொன் சிலைகள் இருக்குல்ல, அந்த ஐம்பொன் சிலைகளை காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஐம்பொன் சிலைகளை இவர்களால் உருவாக்க முடிந்த காலகட்டத்துல ஐரோப்பா இருண்ட காலத்தில் இருந்ததுன்னு அவனே சொல்லுவான். டார்க் ஏஜஸ்ல நம்ம இருக்கிற காலகட்டத்துல இவங்கனால இந்த அளவுக்கு ஒரு மெட்டலை ஃபோர்ஜ் பண்ணி அதுல நுணுக்கத்தை கொடுக்க முடியற அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி இது. நீங்க ஒரு சிலை செய்யறதுன்னு மட்டும் பாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, சயின்ஸ், என்ன மாதிரியான அறிவியல் புரிதல், இதுக்கு எத்தனை ஆண்டு கால வரலாறு இருக்கும், எத்தனை ஆண்டுக்கான மெட்டலர்ஜி பேஸ்டான அறிவு இருக்கும், இதெல்லாம் நீங்க அப்படியே தட்டி விட்டு போயிட முடியாது.